நீரிழிவுக்கு மருந்து அவசியமா? பலரும் மருந்தே இல்லாமல் நீரிழிவை கட்டுப்படுத்த விரும்புகின்றனர். சில நேரம் வகை 2 நீரிழிவின் ஆரம்ப நிலையில் சரியான சாப்பாடு, எடை கட்டுப்பாடு மற்றும் தொடர் உடற்பயிற்சி மூலம் இரத்த சர்க்கரை அளவை சீராக்க இயலும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் மருத்துவர் மருந்தை தற்காலிகமாக ஒத்திவைக்கலாம் அல்லது பிறகு குறைக்கலாம். ஆனால் உண்மையில் பலருக்கு மருந்து தேவைப்படுகிறது. குறிப்பாக சிலருக்கு ஆரம்பத்திலிருந்தே சர்க்கரை அளவு மிக அதிகமாக இருந்தால் அல்லது வேறு சில உடல்நல அபாயங்கள் இருந்தால் மருந்துகள் தேவைப்படும். இது தோல்வி இல்லை. கண்கள், சிறுநீரகங்கள், நரம்புகள் மற்றும் இதயத்தை நீண்ட கால சேதத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு முக்கிய கருவியாக மருந்துகள் செயல்படுகின்றன. மிக முக்கியமாக, ஒருபோதும் மருந்தை நீங்களே நிறுத்தவோ குறைக்கவோ கூடாது. உடல்நிலை சீராக இருப்பதாக தோன்றினாலும் இது ஆபத்தானது. எந்த ஒரு மாற்றமும் மருத்துவரின் வழிகாட்டுதலின்படியே செய்ய வேண்டும். 2. தனித்தனி பரிசோதனைகளில் வெறும் வயிற்று இரத்த சர்க்கரை அளவு 126 mg/dL அல்லது அதற்கும் அதிகமாக இருந்தால் மருத்துவர்கள் நீரிழிவு என்று உறுதி செய்வார்கள். அந்த நிலையில் மருத்துவ வழிகாட்டுதல் மிக மிக முக்கியம். நீரிழிவு சிகிச்சை உங்கள் அளவீடுகளையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பொறுத்து காலப்போக்கில் மாறும். இதற்கு நிலையான விதிகள் எதுவும் இல்லை. குறைவான சிரமத்துடன் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவதோடு சிறந்த நீண்டகால ஆரோக்கிய பாதுகாப்பை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும்.